ஆனா உட்கட்சியில என்ன நடக்குது, உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பனையூரில் நடக்கும் மீட்டிங் அப்போ சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். நம்மளும் அதை பற்றி விவாதிச்சிருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்திலையும் ஒரு என்னைக்கு வந்து இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்ததோ அப்போலேருந்து தாவேக்கால சலசலப்பு இருக்கா? இல்லை, சில இடங்களில் இருக்குது, நானே அட்மிட் பண்ணிக்கிறேன். அது என்னவா இருக்கும்னா, சில புதியவர்கள் அவங்க சில திறமையின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்கும்போது அதை வந்து ஏற்கனவே பயணிச்சுட்டு இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல வந்து அந்த புரிதல் ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். எங்களுக்கு கேண்டிடேட்டையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே தாவேக்காவின் கேடர்ஸாக இருக்கக்கூடியும் ஜெல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஏற்படும். இதுக்கு நடுவில் எவ்வளோ அரசியல் சதி நடக்கும், எப்படி மீடியா நரேஷன் நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருத்தணியில் இருக்கார் எங்கள் கேண்டிடேட் சத்யா அண்ணன். ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவர் வந்து ஒரு நாள் காலைல வாக்கிங் போறாரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரோட. போகிற இடத்துல டீ சாப்பிட்றவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு, பேசிட்டே போறாரு. அது எவனோ வீடியோ எடுத்து போட்டு தாவேக்கா 2 பேரோட கேம்பெயின் போதுன்னு கிளப்பிட்டு அவர் போன் டேய் நான் வாக்கிங் போனேன்டா, அது கேம்பெயின் எடுத்து போட்டான்டா அவர் தண்டாரு. அப்படியா போலீஸ் பெர்மிஷன் வாங்காம எஸ்கார்ட் இல்லாம சொல்லாம கொள்ளாம கேம்பெயின் போவாரு. ஸோ ப்ராப்பரா ஒன்னுத்தையும் தெரியாம எதையாவது வச்சு ஒரு நரேஷன் பில்ட் பண்ண முடியும்னா ஓகே இட் ஹேப்பன்ஸ். பட் அன்னைக்கு சாயந்தரமே நீங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்த்துட்டு பாக்குறீங்க, அவ்வளவுதான். இல்ல அதே திருத்தணியில இருந்தா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 2 பேர் அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களை சந்திச்சு எங்களை வர வேணான்னு சொல்றாரு. எங்களை வந்து நான் வீடியோவே போதும், வீடியோவிலே நான் வந்து கேம்பெயின் பண்ணிடுவேன், நான் எடுத்து அப்படி போட்டு என்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன். அப்போ இல்ல அதை நான் சொன்னேன், இந்த டே 1ல இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா வந்து ஒரு கேடருக்கும் ஒரு கேண்டிடேட்டுக்கும் நடுவில் நான் இப்போ அந்த கேண்டிடேட் அந்த மாவட்டத்துல இருந்தே வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது வெல் அண்ட் குட், அது பிளெஸிங். சில இடங்கள்ல வந்து ரொம்ப வந்து இவங்க வந்து எஜுகேட்டட் இல்லை அவங்க வந்து வரணும் அப்படின்னும் போது ஒரு கேண்டிடேட்டை தலைமை சூஸ் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல அவருக்கும் அந்த கேடர்ஸ்க்கும் ஜெல் ஆகிறதுக்கு ஒரு 2 days 3 days டைம் எடுக்கும். கல்யாணம் ஆனாலே புருஷன் பொண்ணு சண்டை வரதானே செய்யும், பெரியவங்க சமாதானப்படுத்தானே சரி பண்றாங்க. இல்ல அதை வந்து அவ்வளவுதான், அதுதான் மெரிட், அதுதான் வந்து திமுகவுடைய நரேட்டிவ். அந்த இடத்துல வீடியோ எடுத்து அந்த இடத்துல சில பேர் விஷமிகளை உள்ள அமைச்சு ஒரு நரேஷனை பில்ட் பண்றாங்க இல்லையா, அதுதான் அந்த நரேஷன் மொத்தமா பாத்தீங்கன்னா சாயங்காலம் உடஞ்சிரும். உடனே அதை விட்டுருவாங்க, அடுத்ததுக்கு போயிடுவாங்க, அங்க உடச்சுன்னு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இவங்க பண்ற நரேஷனுக்கு கவுண்டர் நரேஷன் போறதே எங்களுக்கு வேலையா இருக்கு. எங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் மக்களை போய் பேசுறதுக்கும் மக்களுக்கு சொல்றதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதோட இவங்க சொல்ற பொய்களுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன மாதிரி ஒருத்தனை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, ஓடி ஓடி சொல்லிட்டு இருக்கணும். சோ அதுவே வேலையா இருந்தா நீங்க எப்பப்பா நல்லது செய்வீங்கன்றதுதான் என் கேள்வியா இருக்கு. இவங்க சொல்ற எல்லா நரேஷனும் பதில் நரேஷன் நான் வச்சிருக்கேன், அந்த லட்சத்துல இருக்கீங்களே பண்ணா என் கேள்வி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.